ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஜஸ்ட் ஃபார் பிகினர்ஸ் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து நம்ம ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டிஃபன் ஆர் டின்னர் எதுக்கு வேணாலும் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இது ஆக்சுவலி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு இப்போ மாவு ப்ரிப்பேர் பண்ணுறது மட்டும் இப்போ பார்க்கலாம். அதுக்கப்புறமா இட்லிக்கு என்னென்ன தேவை, என்ன செய்ய போகிறோன்னே சொல்லாமல் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னா, இன்றைக்கி வந்து காஞ்சிபுரம் இட்லி தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக இப்போ மாவு ப்ரிப்பரேஷன் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அது கூட என்னெல்லாம் சேர்த்து நம்ம இட்லி சுட போகிறோங்கிறத நான் அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்காக நான் பச்சரிசி வந்து இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த டம்ளருக்கு 1 டம்ளர். ஸோ ஒரே ரேஷியோ தான். இது பார்த்திங்கன்னா இட்லி அரிசி, அதுவும் 1 டம்ளர் சேர்த்துக்கிறேன். அது கூடவே உளுந்து, அதுவும் 1 டம்ளர் சேர்த்துக்கிறேன். இதுலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இதை இப்போ நல்லா நம்ம கழுவிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 3 hours நம்ம ஊற வச்சுக்கலாம். இது ஆக்சுவலி நீங்கள் வெறும் பச்சரிசி போட்டு கூட செய்யலாம். பச்சரிசி கொஞ்சம் சூடுன்றதால நான் இட்லி அரிசியும் சேர்த்துருக்கேன். ஸோ பச்சரிசினாலும் இதே ரேஷியோ தான், 1:1:1 தான். ஸோ அதே மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இது கூட இன்னும் கொஞ்சம் நம்ம தாளிக்கும் போது சில பொருட்கள் சேர்த்துவோம். அது என்னங்கிறது நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஸோ இதை நம்ம இப்போது அலாசிட்டு ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா அரைக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கழுவிட்டேன். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஊற விட்டுறலாம். ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா அரிசி, உளுந்து எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. ஸோ இதை இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரவை பதத்துக்கு அரைக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது. சரி, இதை அரைக்கிறதுக்காக நான் ஒரு ஜார் எடுத்திருக்கேன். இது ஃபுல்லாக போட முடியாது, அதனால் நான் 2 போர்ஷனாக அரைச்சிக்க போகிறேன். இது வந்து ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, மாவு நல்லா கெட்டியாக இருக்கணும். இட்லி மாவை விட இன்னுமே கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் இந்த மாவு நல்லாயிருக்கும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. தண்ணி அளவு பார்த்து ஊற்றிக்கோங்க. போதும் இந்த அளவுக்கு. நான் இப்போ இது கூடவே இந்த அரிசிக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சிட்டேன். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நைஸாக இல்லை, ரவை மாதிரி தருன்னு தான் இருக்குது மாவு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். அண்ட் பார்த்திங்கன்னா மாவோட கன்சிஸ்டன்சி கெட்டியாக தான் இருக்குது, தண்ணியாக இல்லை. இப்படி எடுக்கிற அளவுக்கு நம்ம உளுந்து மாவெல்லாம் அரைச்சோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு பாக்ஸில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி அடுத்த லாட்டையும் அரைச்சிக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், அந்த கிரானியூல்ஸ் நல்லா தெரியும். இப்போ நம்மளுடைய செகண்ட் லாட்டையும் அதே மாதிரி அரைச்சிக்கலாம். ஏற்கனவே அரைச்ச மாவில் நம்ம உப்பு சேர்த்தோம். அதே மாதிரி இப்போ இந்த அரிசிக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க. தண்ணி விட்டுட்டு ரவை பதத்துக்கு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் லாட்டும் அரைச்சாச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ரவை பதத்துக்கு தான் அரைச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸி ஜாரில் ரொம்ப கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப அதிகம் வேண்டாம், ரொம்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம அலாசிக்கலாம். ரொம்ப கொஞ்சமாக நம்ம இந்த மிக்ஸி ஜார் அலாசின தண்ணியை அதில் ஊற்றிக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. இந்த மிக்ஸி கழுகுன தண்ணி தான் இப்படி மேலே இருக்குது. ஸோ இப்போ நல்லா ஒரு கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க.
நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு எடுத்து வச்சுருங்க. ஒரு 8 மணி நேரம் கழித்து நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரம் இட்லிக்கு மாவாட்டி ஒரு சைடில் எடுத்து வச்சுருக்கோம். இது பொங்கட்டும். அதுக்குள்ளே சேர்த்துக்கிறதுக்கு தேவையான பொருட்களை வந்து நம்ம இப்போ மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஒன்றும் இல்லை, நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூனுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். இப்போ இதை ரெண்டையும் ஒன்று குத்தலாக பொடிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோர்ஸாக பொடிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபைனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒன்றும் குத்தலமாக இருந்தால் தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நைட்டே இப்படி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா மார்னிங் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் நிறையா கூட பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எப்போ உங்களுக்கு இட்லி செய்கிறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் ஏதோ ரசம் வைக்கும்போது கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஃபைன் பவுடரில் இந்த மாதிரி ஒன்றும் குத்தலாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஸோ நான் இது ஒரு பாக்ஸில் போட்டிருக்கேன். அப்புறம் இன்னும் 2 இன்க்ரீடியன்ட்ஸ் இதில் சேர்த்தணும். இப்போ ஆல்ரெடி இந்த சீரகம் குருமிளகு வந்து நம்ம இந்த மாதிரி ஒன்றும் குத்தலாக பவுட்ரு பண்ணி வச்சுட்டோம். ஸோ ஒன்று ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மார்னிங் ஈஸியாக இருக்கும். நான் என்ன மார்னிங் தான் செய்ய போகிறேன், அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இதை மட்டும் இப்படி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தாளிக்கும் போது இன்னும் 2 பொருள் நம்ம என்ன சேர்த்துவோம்னா, இது வந்து சுக்கு பவுடர், சுக்கு தூள் வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து பெருங்காயத்தூள். இது ரெண்டும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாவுக்கு எந்த அளவுக்கு தூள் வேணும், இதெல்லாம் எந்த அளவுக்கு வேணுங்கிறது நம்ம அது பொங்கி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பார்த்து இது பண்ண முடியும். அதுக்காக நான் ஃபஸ்ட்டு இதை பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ தாளிக்கும் போது உங்களுக்கு எவ்வளோ போடுறேங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இதுக்கப்புறம் ரொம்ப போட்டு கலக்கக்கூடாது. நம்ம ஆல்ரெடி உப்பெல்லாம் சேர்த்துருக்கோம் மாவில். அதனால் இப்போ தாளிச்சுக்கலாம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு நான் கடாய் வச்சுருக்கேன். இதில் நான் இப்போ தேங்காய் சட்னி தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம். கருவேப்பிலை இல்லை. ஸோ இதை ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் தான் தேங்காய் சட்னி அரைச்சி ஊற்ற போகிறேன். இது ஒரு சைடில் இருக்கட்டும். அடுத்தது நம்ம மாவு தாளித்து விட்டுக்கலாம். அதே கடாயில் நான் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த காஞ்சிபுரம் இட்லிக்கு வந்து நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். நிறையா பேர் நெய் கூட யூஸ் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் நெய் அவ்வளோவா பிடிக்காதுன்றதால நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா இதில் இந்த தூள் பெருங்காயத்தூளும் இதுதான் போடுவாங்க. சுக்குத்தூள் மட்டும்தான் போட்டு தாளிப்பாங்க. ஆனால் ஒரு சிலவங்க வந்து கடலைப்பருப்பு, உளுந்து, கடுகு அந்த மாதிரியெல்லாம் கூட போட்டு தாளிப்பாங்க. ஸோ தாளிப்பு வந்து உங்களுடைய விருப்பம்தான். நான் வந்து இன்றைக்கி இந்த பொடிச்சு வச்ச சீரகம், மிளகு, சுக்கு, பெருங்காயத்தூள் மட்டும்தான் சேர்த்துக்க போகிறேன். ஸோ இப்போ இதில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிறதுல 3/4 நான் சேர்த்துக்கிறேன். நம்ம மாவுக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும். அது கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரும். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த சூட்லேயே நம்ம வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள், அது ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த தாளிப்பை வந்து நம்ம மாவில் கொட்டிடலாம்.
இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த தாளிப்பு வந்து மாவோட நல்லா சேர்ற வரைக்கும் கலந்துருங்க. மாவோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். இட்லி மாவை விடையும் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. இது ஆக்சுவலி வந்து இந்த மூங்கில் கூடை இருக்கும் இல்லைங்களா? நீளமாக இருக்கிற மூங்கில் கூடையில் இலையெல்லாம் வச்சு தான் ஊற்றுவாங்க. நம்மக்கிட்ட அந்த ஃபெசிலிட்டி இல்லைன்னதால நான் இந்த மாதிரி கிண்ணம் எடுத்திருக்கேன். இதுலேயுமே கூட நீங்கள் வாழை இலை கூட இந்த கப் ஷேப்புக்கு கட் பண்ணி உள்ளே வச்சு கூட நீங்கள் இட்லி மாவு ஊற்றலாம். நான் வந்து இப்போ இந்த கப்ஸை வந்து க்ரீஸ் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய் தொட்டு ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணிடுங்க. வாழை இலையில் ஊற்றி வைக்கும்போதும் நல்லா மணமாக ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு இங்கே கிடைக்கல வாழை இலை. இதில் ஒரு இட்லி சாப்பிட்டாலே போதும், ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இது கூட நீங்கள் கார சட்னி, தேங்காய் சட்னி, புதினா சட்னி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் பச்சரிசியில் செய்யும்போதும் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட டேஸ்ட்டு. எனக்கு வெறும் பச்சரிசியில் செய்கிறது தான் இன்னுமே பிடிக்கவும் செய்யும். சரி, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் நினச்சிட்டு ஓகே நம்ம இட்லி அரிசியும் சேர்த்துக்கலான்னு தான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த கிண்ணத்தில் ஊற்றிக்கோங்க. நான் ஆல்ரெடி இட்லி பானை சூடு பண்ண வச்சுட்டேன். இது வேகறதுக்கு ஒரு 15 to 20 நிமிஷமே ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் இந்த கிண்ணங்களை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ என்னோடய இட்லி சட்டிக்கு பார்த்தீங்கன்னா 3 பவுல் தான் வைக்க முடியும். இப்போ மூடி போட்டு வேக வச்சுருங்க. இந்த வேகட்டும், வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பாருங்கள். அந்த குச்சியில் எதுவும் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா மறுபடியும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சிங்கன்னா போதும், வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட இட்லிகளெல்லாம் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், இப்படி டூத் பிக் வச்சு பாருங்கள், வெந்திருக்கு. இது கொஞ்சம் ஆறட்டும். உடனே எடுத்தால் வராது, ஒட்டிக்கும் அந்த பவுலில். ஸோ கொஞ்சம் ஆற விட்டுட்டு ஒரு சீஸ் ஸ்ப்ரெட்டரோ இல்லைன்னா ஒரு நைஃப் வச்சோ நீட்டாக சைட்ஸை இப்படி எடுத்து விட்டிங்கன்னா அழகாக வந்துடும். அவ்வளோதான், நம்மளுடைய காஞ்சிபுரம் இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்கு எல்லாமே வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ டின்னர் செய்கிறதுன்னா நீங்கள் மார்னிங் ஊற வச்சு அரைச்சிட்டிங்கன்னா கூட நைட் ஆகிறக்குள்ளே மாவு புளிச்சிரும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வேறு உங்களுக்கு பிடிச்ச சட்னி கூட நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். மல்லி சட்னி, புதினா, கார சட்னி அது கூடலாம் இது ரொம்ப சூப்பராக போகும்.
அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்மளுடைய ஜஸ்ட் ஃபார் பிகினர்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை. டேக் கேர்.